வணக்கம். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாமக பொதுக்குழு கூட்டத்திலேயே வெடித்த ராமதாஸ் அன்புமணி மோதல். இளைஞர் சங்க தலைவர் பதவியை பேரனுக்கு கொடுத்த ராமதாசுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் வார்த்தை போர். அவனுக்கு இளைஞர் சங்கம்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம்? நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. புரியுதா? தனது முடிவுக்கு கட்டுப்படாதவர்கள் கட்சியில் இருந்து விலகிக் கொள்ளலாம் என ராமதாஸ் காட்டம். நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. பனையூரில் புதிய அலுவலகம் திறந்துள்ளதாக மேடையிலேயே அறிவித்த அன்புமணி. பொதுக்குழு முடிந்து வெளியே வந்த அன்புமணியை சூழ்ந்து கொண்டு வாழ்த்து முழக்கமிட்ட ஆதரவாளர்கள். ராமதாஸ் காரையும் வழிமறித்து அன்புமணிக்கு ஆதரவாக முழக்கமிட்டதால் பரபரப்பு. குடும்ப அட்டைதாரர்களுக்கு பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க முதலமைச்சர் உத்தரவு. ஜனவரி 9ஆம் தேதி முதல் சுழற்சி முறையில் வழங்கப்படும் என அறிவிப்பு. மன்மோகன் சிங்கின் நினைவிடத்திற்கு உரிய இடம் தராமல் ஒன்றிய அரசு அவமதித்து விட்டதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். சீக்கிய சமூகத்தை நேரடியாக அவமதிக்கும் செயல் என்றும் காட்டம். அம்பேத்கரை அவமதிக்கும் வகையில் பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் அம்பேத்கர் பெயரை 1000 முறை உச்சரித்து போராட்டம். ஆளுநர் ரவிக்கு அண்ணா பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கத்தினர் கடிதம். துணைவேந்தர் பணியிடத்தை நிரப்பாததால் பல்கலைக்கழக பணிகள் பாதிக்கப்படுவதாக கவலை. கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் மண்டபத்தை இணைக்கும் கண்ணாடி கூண்டு பாலம். பாலம் அமைக்கும் பணியில் இறுதிக்கட்டமாக கண்ணாடிகளை பொருத்தும் பணிகள் தீவிரம். பொங்கல் அன்று நடைபெறும் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். மண் மூட்டுதல், நீச்சல் உள்ளிட்ட பயிற்சிகளை அளித்து காளைகளை தயார்படுத்தும் உரிமையாளர்கள். திருப்பதியில் அலை மோதுகிறது பக்தர்களின் கூட்டம். தொடர் விடுமுறையால் பக்தர்கள் 20 மணி நேரம் காத்திருப்பு. உலக ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் இருந்து விலகினார் மேக்னஸ் கால்சன். ஜீன்ஸ் பேட்டை மாற்றும்படி ஏற்பாட்டாளர்கள் தொடர்ந்து அறிவுறுத்திய நிலையில் அறிவிப்பு. பாமக இளைஞர் சங்க தலைவர் பதவி தொடர்பாக கட்சி சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் ராமதாஸ் அன்புமணி இடையே மேடையிலே பகிரங்கமாக வெடித்த மோதலால் பரபரப்பு நிலவியது. தனது பேச்சை கேட்கவில்லை என்றால் யாராக இருந்தாலும் கட்சியில் இருந்து விலகலாம் என அன்புமணியை நோக்கி ராமதாஸ் தெரிவித்ததால் பாமக தொண்டர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பாமகவின் புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி தலைமையில் புதுச்சேரியில் நடைபெற்றது. அப்போது பேசிய கட்சியின் நிறுவனர் ராமதாஸ், மாநில இளைஞரணி தலைவராக தமது மகள் வழி பேரனான முகுந்தன் பரசுராமனை நியமித்ததாக அறிவித்தார். அன்புமணிக்கு 50 தொகுதிகளை வென்று கொடுக்க முகுந்தன் பக்கபலமாக இருப்பார் எனவும் கூறினார். ஆனால் இந்த அறிவிப்புக்கு மேடையிலேயே அன்புமணி கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் அவருக்கும் ராமதாசுக்கும் இடையே வார்த்தை மோதல் வெடித்தது. கட்சியில் 4 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கம்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம்? என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு?
வேற என்ன போட்டு பண்ணுங்க, நல்ல அனுபவசாலியாக பண்ணுங்க. தான் நான் சொன்னேன், களத்தில் நல்ல ஆள் வேணும், நல்ல திறமையாக வேணும்னு. வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொறுப்பில் போட்டு நான் சொல்கிறது தான் நீங்கள் சொல்லுங்க, பண்ணுங்க. கேட்கணும். யாராக இருந்தாலும் நான் சொல்கிறது தான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க, நீங்கள் பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்கிறத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில் இருக்க முடியாது. இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்கிறத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில் இருக்க முடியாது. என்ன சரின்னா சரி, போ. பாமக தலைவரான அன்புமணியை கட்சியிலிருந்து விலகிக் கொள்ளுமாறு ராமதாஸ் பொது மேடையிலேயே எச்சரித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தனது முடிவில் உறுதியாக இருப்பதாகவும் ராமதாஸ் அறிவித்தார். குடும்பத்திலிருந்து இன்னொருவர் கட்சி பதவிக்கு வருவது அசிங்கம் என காட்டமாக விமர்சித்த அன்புமணி மைக்கை தூக்கி வீசினார். முகுந்தன் மீண்டும் சொல்கிறேன், மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார். கை தட்டுங்கப்பா. குடும்பத்தில் இன்னொன்று போடு, குடும்பத்தில் வச்சுக்கிட்டு அவ்வளோதான். நன்றி. யார் சொல்கிறது? ராமதாஸின் செயலால் அதிருப்தி அடைந்த அன்புமணி பனையூரில் தாம் தனி அலுவலகம் அமைத்திருப்பதாக கூறியதுடன் அதன் தொலைபேசி எண்ணையும் மேடையிலேயே அறிவித்தார். சென்னையில் பனையூரில் எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சுருக்கிறேன். ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன். அங்கே வந்து எல்லாம் என்னை பார்க்கலாம். பனையூரில், சென்னை பனையூரில் அலுவலகம் ஒன்று திறந்திருக்குது. 3வது தெருவில் வச்சுருக்குது. மீண்டும் சொல்லுகிறேன், உங்களுக்கு மாநில இளைஞர் சங்க தலைவர் முகுந்தன் பரசுராமன். 4446060628 இது குறிச்சிக்கங்க. என்ன தொடர்பு கொள்ளலாம். எல்லாம் வந்து எப்போனா பார்க்கலாங்க. அலுவலகம் இன்னொரு அலுவலகம் திறந்துங்க, நடத்துன்னு தானே சொல்கிறேன். நடத்துங்க. அவர் உனக்கு உதவியாக இருக்க போகிறாரு. முகுந்தன் உனக்கு உதவியாக இருக்க போகிறாரு. முடியாது. உனக்கு விருப்பம் இல்லைன்னா அவ்வளோதான். வேறு என்ன சொல்ல முடியும்? யாராக இருந்தாலும் விருப்பம் இல்லாதவர்கள், என் பேச்சை கேட்காதவர்கள் விலகிக் கொள்ளலாம். முன்னதாக கூட்டணி குறித்து பேசிய ராமதாஸ் கூட்டணி வைத்ததில் தவறு செய்துவிட்டதாக தெரிவித்தார். 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைக்கும் கூட்டணியில் பாமக இருக்கும் எனவும் கூறினார். இதனால் பாஜக கூட்டணியிலிருந்து பாமக வெளியேறுகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பதை எல்லாம் நான் பார்த்து கொள்ளுகிறேன். நிறைய பாடங்களை நாம் கற்றுன்னு இருக்கோம். ஆமாம். ஒரு தரம் தப்பு பண்ணால் இன்னொரு தரம் தப்பு பண்ணணும்னு அர்த்தம் இல்லை. கூட்டம் முடிந்து வெளியே வந்த அன்புமணியை சூழ்ந்து கொண்ட ஆதரவாளர்கள் அவரை வாழ்த்தி முழக்கமிட்டனர். அவர்கள் ராமதாஸ் காரை வழிமறித்து நின்றதாலும் பரபரப்பு ஏற்பட்டது. அன்புமணி பாமக தலைவரான பின்னர் கௌரவ தலைவர் ஜி.கே. மணியின் மகனான தமிழ் குமரன் கடந்த 2022 பாமக இளைஞரணி தலைவராக நியமிக்கப்பட்டார். ஆனால் சில மாதங்களிலேயே அந்த பதவியிலிருந்து அவர் விலகினார். அந்த பதவிக்கு புதிதாக யாரும் நியமிக்கப்படாமல் இருந்த நிலையில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு முகுந்தன் நியமிக்கப்பட்டது கட்சியில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாமக பொதுக்குழு கூட்டத்திலேயே ராமதாஸ் அன்புமணி இடையே மோதல் ஏற்பட்டது தொடர்பாக அக்கட்சி தொண்டர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இளைஞர் சங்க நிர்வாகி நியமனத்தில் ஐயா அவர்கள் அறிவித்ததில் சில கருத்து வேறுபாடு சின்னவருக்கு இருக்கும் என்று நினைக்கின்றோம். அது அவர்களுக்குள் பேசி முடிவெடுப்பார்கள் என்று நிச்சயமாக நம்புகிறோம். நல்ல முடிவை எடுப்பார்கள். சின்னையா சொல்கின்ற அனைத்து முடிவுகளையும் நாங்கள் ஏற்போம். சின்னையா கருத்து வேறுபாடுலாம் சொல்ல முடியாது. ஐயாவுடைய கருத்து சொல்லியிருக்காங்க. சின்னையா ஐயா என்ன சொல்கிறாங்களோ அந்த சின்னையா ஏற்று தான் நடப்பாங்கங்கிறது எல்லாருக்கும் எங்களுக்கு நம்பிக்கை உண்டு. கண்டிப்பாக
கரெக்டான கருத்தை சொல்லியிருக்காரு. எங்களுடைய இளைஞர்களோட வேதனைகளே இதுதான். என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து ராஜேஸ்வரி பிரியான்னு ஒரு அம்மா வந்து டைரெக்டாக வந்தாங்க. டைரெக்டாக வந்தோடனே மாநில இளைஞர் சங்க பொறுப்பு கொடுத்தாங்க. பார்த்தா நல்லா எங்கள் பதவி சுகத்தை அனுபவிச்சுட்டு கடைசியாக எங்கள் மேலே குற்றம் சாட்டிட்டு இன்னொரு கட்சிக்கு தாவிட்டாங்க. இது அடிமட்ட தொண்டனை வந்து பொறுப்பில் கிளை பொறுப்புலேருந்து கூட்டு வந்தால் தான் அவன் அங்கேயே இருப்பான். டைரெக்டாக கூட்டு வந்து மேடைக்கு மட்டும் கூட்டு வந்து நின்று பேசிட்டு இப்போ மேடைக்கு பேசுகிற பொறுப்பில் போட்டு அப்படி தான் ஓடுவான். கரெக்டான பதிவு சொன்னார் ஐயா, ரொம்ப சந்தோஷம், நன்றி. சில பேர் அவர் எதுக்கு சொல்ல வர்றாருன்னா, இப்போ நிறைய பேர் இந்த ஒன்றிய லெவலில், பகுதி லெவலில், மாவட்ட பொறுப்பு திடீர்னு புதுசாக வந்து ஒரு 2 கொஞ்சம் வேலையெல்லாம் செய்யிட்டு உடனே பொறுப்பு வாங்கிக்கின்னு நான் நல்லா செய்வேன்ட்டு வராங்க. சரி, இவங்களும் சரி நல்லா இவங்க வந்து ஆர்வமாக செய்வாங்கன்ட்டு பொறுப்பு கொடுக்க சொல்ல திடீர்னு பொறுப்பை வச்சுன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, வேலை செய்யாமல் அதுக்கப்புறம் அப்படியே பேக் ஆகிறாங்க. அதனால் அண்ணன் சொல்லியிருப்பார். முகுந்தன் வந்து மூத்த பேர பிள்ளைன்னு நினைக்கிறேன், பரசுராமனோட பிள்ளைன்னு சொல்கிறாங்க. மூத்த பிள்ளை இருக்கட்டும் தற்சமயம்னு வைப்பாங்க, பின்னாடி போனால் அப்புறம் அன்புமணி பொண்ணை கூட கொண்டு வருவாங்க. இது ஒரு நிரந்தரமில்லாத பதவி, இவங்க 2 பேர் எடுக்கிறதா முடிவு. தற்சமயம் முகுந்தனை வச்சா கூட அடுத்தபடியாக பின்னாடி சின்ன பொண்ணு வருவாங்க, வாய்ப்பு இருக்குது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸை சமாதானப்படுத்தும் வகையில் குழு ஒன்றை அனுப்புவதற்கு அக்கட்சி நிர்வாகிகள் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் பனையூரில் புதிய அலுவலகம் குறித்த அறிவிப்பை அன்புமணி வெளியிட்டிருந்தார். பனையூர் ஷியாமலா கார்டனில் அமைந்துள்ள அலுவலகத்திற்கு அன்புமணி அழைப்பை ஏற்று பாமக நிர்வாகிகள், தொண்டர்கள் அடுத்தடுத்து வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் கூட்டம் முடிந்து கிளம்பிய அவர் நேராக பனையூர் அலுவலகம் வந்தார். பொதுக்குழு கூட்டம் முடிந்த பின்னர் பாமக நிறுவனர் ராமதாஸ் தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்றார். அங்கு கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, மாநில செயலாளர் வடிவேல் ராவணன், தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன், பொருளாளர் திலகாபாமா, வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழி ஆகியோர் ராமதாசுடன் ஆலோசனை நடத்தினர். அதன் முடிவில் அன்புமணியை சமாதானம் செய்ய குழு ஒன்றை அனுப்ப முடிவு செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அன்புமணி தைலாபுரம் வரவழைத்து பேச்சு நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. பொது மேடையில் அன்புமணி பொறுமை காத்திருக்கலாம் என நிர்வாகிகள் கருத்து தெரிவித்ததாக தகவல்கள் கூறுகின்றன. திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் மூடிய தட்டுகளில் உணவு விநியோகிக்கப்படும் திட்டத்திற்கு நோயாளிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டின் மத்திய பகுதியான திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனை திருச்சி மாவட்ட மக்களுக்கு மட்டுமல்லாது திருச்சியை சுற்றியுள்ள அரியலூர், பெரம்பலூர், கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த ஏழை எளிய மக்களுக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒரு மருத்துவமனையாக இருந்து வருகிறது. தற்போது மருத்துவமனை டீன் குமரவேல் முன் முயற்சியில் இந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு மூடிய தட்டுக்களில் சத்தானதாகவும் சுகாதாரமாகவும் உணவு வழங்கப்பட்டு வருகிறது. இங்கே வந்து அது ஒரு உணவு தரம் வாய்ந்த ஒரு தட்டு, அதோட மூடி ஒன்று இருக்குது. இது ரெண்டும் வந்து ஒரு நோயாளிக்கும் கொடுக்கப்படும். அதில் சின்ன சின்ன குழிவுகளாக இருக்கும். சாதம் வைக்கிறதுக்கும் உள்ள குழம்பு, சாம்பார், அப்புறம் வந்து கொஞ்சம் தயிர், என்ன வேணால் அந்த அவங்களுடைய அன்றைய உணவு திட்டம் எதுவோ அதை நம்ம இதை கொடுத்துட்றோம். நோயாளிகளுக்கு வழங்கப்படும் உணவை ஆரோக்கியமாகவும் சுகாதாரமாகவும் வழங்கும் வகையில் மூடிய தட்டுகளில் அவர்கள் இருக்கும் இடத்திற்கே சென்றே மருத்துவமனை ஊழியர்கள் வழங்குகின்றனர். அதிலும் சில நோயாளிகளுக்கு அவர்களின் நோய்களின் தன்மையை அறிந்து அதற்கு ஏற்றபடி உணவு வழங்கப்படுகிறது. நோயாளிகளின் படுக்கைகளுக்கு சென்றே உணவு விநியோகிக்கப்படுவதாலும் உணவில் சாதம், சாம்பார், முட்டை, கீரை, வாழைப்பழம் என புரதச்சத்து மிக்க உணவு வழங்கப்படுவதாலும் அவர்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். நடக்க முடியாதவங்களுக்குலாம் கொண்டு வந்து அதே இடத்துல கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. இதை ஃபாலோ பண்ணலான்னு. கீரை, முட்டை, தயிர், வாழைப்பழம்,
சாப்பாடு சாம்பார்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ரோட்டீன் ஐட்டமாக தான் இருக்குது, நல்லா இருக்கு. திருச்சி அரசு மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த நடவடிக்கையை மக்கள் நல்வாழ்வுத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் சுப்ரியா சாஹூ தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் வீடியோவாக பதிவு செய்து மருத்துவமனை டீன் குமரவேல் மற்றும் அவருடைய குழுவினருக்கு பாராட்டுக்களை தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சன் நியூஸ் செய்திகளுக்காக திருச்சி செய்தியாளர் முஜாஹிதுல் இஸ்லாமுடன் ஒளிப்பதிவாளர் காலின்ஸ். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் பொறுப்பு துணை வேந்தரும் பொறுப்பு பதிவாளரும் மாறி மாறி நீக்கிக் கொண்டதால் சர்ச்சை எழுந்துள்ளது. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் கடந்த 2017ஆம் ஆண்டில் நடைபெற்ற பேராசிரியர் உதவி பேராசிரியர் பணி நியமனங்களில் முறைகேடு நடந்ததாக நீதிமன்ற உத்தரவின்படி லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கு இன்னும் நிலுவையில் உள்ள நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டில் புதிய துணைவேந்தராக திரு வள்ளுவன் நியமிக்கப்பட்டார். ஆனால் அவரின் பணி ஓய்வுக்கு 22 நாட்களுக்கு முன்பே கடந்த மாதம் பணி நீக்கம் செய்து ஆளுநர் RN ரவி உத்தரவிட்டார். முறைகேடாக நியமனம் பெற்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் துணைவேந்தர் திருவள்ளுவன் மீது ஆளுநர் நடவடிக்கை எடுத்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த சர்ச்சைக்கு மத்தியில் பொறுப்பு துணைவேந்தராக சங்கரை ஆளுநர் நியமித்தார். இதனிடையே தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக பொறுப்பு பதிவாளர் தியாகராஜனை நீக்கம் செய்திருக்கும் பொறுப்பு துணைவேந்தர் சங்கர் அந்த பதவிக்கு வெற்றி செல்வனை நியமித்தார். அதேபோல் பொறுப்பு துணைவேந்தர் சங்கரை பணி நீக்கம் செய்த பொறுப்பு பதிவாளர் தியாகராஜன் அந்த பதவிக்கு ஆட்சிக்குழு உறுப்பினர் பாரத ஜோதியை நியமித்துள்ளார். பொறுப்பு துணைவேந்தர் சங்கரும் பொறுப்பு பதிவாளர் தியாகராஜனும் மாறி மாறி நீக்குவதாக அறிவித்திருப்பது மேலும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் தற்போதைய மோதலுக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த முறைகேடான பணி நியமனங்களே காரணம் என்று வழக்கு தொடர்ந்து முறைகேட்டை வெளிக்கொண்டு வந்த வழக்கறிஞர் நெடுஞ்செழியன் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த 40 பேர் இன்எலிஜிபிள் எம்ப்ளாயின்னு சொல்கிறாங்களே, இன்எலிஜிபிள் அகடமிஷியன் அப்பாயின்மெண்ட் ஆனவங்களில் ஒருத்தரான தியாகராஜன்கிறவர் தொடர்ந்து பதிவாளர் இன்சார்ஜாக இருக்கிறாரு. அவரை எப்படி இது இந்த மாதிரி கோமாளித்தனமான கேலி கூத்தான ஒரு நிகழ்வுலேருந்து இவர் என்ன படிச்சிருக்காரு, முதல்ல இவரோட தகுதியை பற்றிய சந்தேகமே இதிலே வருது. இந்த மாதிரி ஒரு ஆர்டர் போடுறதுக்கு இவருக்கு எப்படி இந்த எந்த அடிப்படையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அப்படிங்கிறத முதல்ல விளக்கம் கேட்கணும். கவர்னர் இந்த மாதிரி ஆளுங்களை வச்சுக்கிட்டு யூனிவர்சிட்டி நடத்தினா அந்த யூனிவர்சிட்டி எப்படி உருப்பிடும்? முதல்ல உடனே துணைவேந்தரை சஸ்பெண்ட் பண்ண மாதிரி துணைவேந்தரை சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருந்ததோ அத்தனை காரணங்களும் இவரை சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் இருக்குது. இவரை சஸ்பெண்ட் பண்ணி கவர்னர் உத்தரவிடணும் அப்படிங்கிறது தான் எங்களோட கோரிக்கை. இதில் தமிழ் பல்கலைக்கழக மோசடி பணி நியமன ஆவணங்கள் பதிவாளர் வசம் உள்ளதால் பல்கலைக்கழகத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று வழக்கறிஞர் நெடுஞ்செழியன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ் வளர்ச்சிக்கும் உயர்கல்வி ஆய்வுக்கும் உரிய தமிழ் பல்கலைக்கழகத்தை தமிழ்நாடு அரசும் ஆளுநரும் காப்பாற்ற வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஜனவரி 9 முதல் சுழற்சி முறையில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டு தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடும் வகையில் ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. அதில் தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் 1 முழு கரும்பு வழங்கிட அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் 2,20,94,585 அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் உள்ள குடும்பத்தினர் பயன்பெற உள்ளனர். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதன் மூலம் தமிழ்நாடு அரசிற்கு 249 கோடியே 76 லட்சம் ரூபாய் செலவு ஏற்படும் என அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட உள்ள இலவச வேட்டி சேலைகள் அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. பொங்கல் பரிசு தொகுப்புடன் இலவச வேட்டி சேலைகளையும் வழங்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. டோக்கன்கள் விநியோகித்து ஜனவரி 9ஆம் தேதி முதல் சுழற்சி முறையில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. சென்னை புத்தக கண்காட்சியின் 2வது நாளான இன்று பெரியவர்கள் மட்டும் அல்லாது சிறியவர்களின் கூட்டமும் அலைமோதியது. சென்னை நந்தனத்தில் உள்ள YMCA மைதானத்தில் நேற்று 48வது புத்தக கண்காட்சி வழக்கமான பிரம்மாண்டத்துடன் துவக்கி வைக்கப்பட்டது. இதனை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துவக்கி வைத்தார். தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கமான பாப்சி சார்பில் நடத்தப்பட்டு வரும் இந்த புத்தக கண்காட்சியில் 900க்கும் மேற்பட்ட அரங்குகளில் பல்லாயிரக்கணக்கான புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. பள்ளி விடுமுறை நாள் என்பதால் பெற்றோர் தங்களின் குழந்தைகளுடன் புத்தக கண்காட்சிக்கு வந்திருந்தனர். தங்களுக்கு பிடித்தமான புத்தகங்களை அவர்கள் ஆர்வத்துடன் வாங்கிச் செல்கின்றனர்.
டாட்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் புக்கு படிக்கிறதில்ல. அவங்க 2.5 இயர்ஸ் 3 இயர்ஸ் இருப்பதுலேருந்து சென்னையில் எங்கே புக் ஃபேர் நடந்தாலும் அவங்கள தொடர்ந்து கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு புக் ரீடிங் ஹேபிட்டை கல்டிவேட் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அந்த புக் ரீடிங் ஹேபிட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அவங்க எல்லா டைப் ஜானரும் படிப்பாங்க. ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம எப்படி வெளியே போகிறதுக்கு குழந்தைங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதுக்குலாம் யூஸ் பண்ணுறோமோ இயர்லி பட்ஜெட்டாக இதுக்கும் கம்பல்சரியாக எடுத்து வைக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒன் ஆஃப் த விஷயம். சென்னை புத்தக கண்காட்சி ஜனவரி 12ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும், விடுமுறை நாட்களில் காலை 11 மணி முதல் இரவு 8:30 மணி வரையும் கண்காட்சி திறந்திருக்கும். ஒரே இடத்தில் தாங்கள் விரும்பிய புத்தகங்கள் கிடைப்பதால் உற்சாகத்துடன் வாங்க வாசகர்கள் குவிந்து வருகின்றனர். அனைத்து புத்தகங்களுக்கும் 10% தள்ளுபடியும் வழங்கப்படுவதால் வாசகர்களின் கூட்டம் அதிகரித்த வண்ணம் உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.